நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டிஜிட்டல் வீடியோ பேசிக்ஸ். அதாவது டிஜிட்டல் வீடியோன்னா என்ன, அதோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். டிஜிட்டல் வீடியோ எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ஸ்னா இப்போ ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேஜ் தான் ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேம் நிறைய ஃப்ரேம்ல அந்த இமேஜை ரெக்கார்ட் பண்ணி அதை சீக்வன்ஸா காமிக்கும் போது நமக்கு கண்டினியூஸ் வீடியோ கிடைக்கும். டிஜிட்டல் வீடியோ இஸ் a sequence of images, அதாவது frames displayed rapidly to create illusion of motion. இது frames. ஸோ ஒரு சீனரிய ஃப்ரேம்ஸா ரெக்கார்ட் பண்றாங்க. இந்த கேமரா எல்லாம் இப்படிதான் ஃப்ரேமா ரெக்கார்ட் பண்ணும். இந்த ஃப்ரேம் எல்லாம் கம்பைன் பண்ணி சீக்வன்ஸா காமிக்கும் போது தான் டிஜிட்டல் வீடியோ கிரியேட் ஆகும். செகண்ட் இமேஜை பார்த்தீங்கன்னா இதுல ஒரு பையன் ஓடுறத காமிக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு ஃப்ரேமா தான் ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் ஒரு ஸ்லைட் மூவ்மெண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா இதை கண்டினியூஸா காமிக்கும் போது அது ஃபுல் மூவ்மெண்ட் பையன் ஓடுற மாதிரி நடக்கும். These frames typically appear at rates of 24, 30 or 60 frames per second. Codes எல்லாம் ரெக்கார்ட் பண்றதா இருந்தா 60 frames per second. ஒரு செகண்ட்ல 60 frames ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவு ப்ராசஸிங் பவர் கேமரால இருந்தாதான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஃப்ரேம்ஸ் அண்ட் மோஷன். ஈச் ஃப்ரேம் டிஃபர்ஸ் ஸ்லைட்லி ஃப்ரம் த லாஸ்ட். ரொம்ப டிஃபர் ஆகாது. இதை பாத்தீங்கன்னா தெரியும், லைட்டா தான் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். பிக்சல்ஸ்னா என்ன? ஈச் ஃப்ரேம் ஆஃப் டிஜிட்டல் இமேஜ் இஸ் மேட் ஆஃப் பிக்சல்ஸ். அதாவது ஒரு ஃப்ரேம் இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பார்ட்டுக்கு பேரு பிக்சல் பேரு, அதாவது பிக்சர் எலிமெண்ட்னு பேரு. இந்த பிக்சர் எலிமெண்ட் தான் அந்த இமேஜ் ஃப்ரேமை டிஃபைன் பண்றது. இது ஒரு ஃப்ரேம். இந்த ஃப்ரேம்ல ஒரு பிக்சலுடைய டீடைல் தான் இவ்வளவு டீடைல் ஒரு பிக்சல். இது க்ளோசர் லுக்ஸ். ஒரு இமேஜ் நம்ம டிவி பக்கத்துல போய் பார்த்தேன்னா இந்த மாதிரி தான் தெரியும், பிக்சல்ஸா தான் தெரியும். இது இமேஜ் இல்லாம ஒரு எல்இடி டிவியுடைய டிஸ்பிளே. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக்சல்ஸ். ஸ்ட்ரக்சர். They form a raster image or bitmap னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பேஜ் இமேஜ் ஃப்ரேம் இமேஜ்ங்கிறது ஒரு bitmap. A rectangular array that defines the image overall resolution. இது ரெசல்யூஷன்ங்கிறது இந்த இமேஜோட குவாலிட்டி. Composition. A single pixel contain information about brightness, color at a specific image. அதாவது இந்த பிக்சல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு பிரைட்னஸும் டிஃபைன் பண்ணும் இந்த பிக்சல். இதோட கலர் என்னெல்லாம் கலர் இருக்குதுங்கிறது டிஃபைன் பண்ணும். கலர் ரெப்ரசன்டேஷன். அதாவது பிக்சல் யூசுவலி கன்சிஸ்ட் ஆஃப் 3 வேல்யூஸ் ரெப்ரசன்டிங். ஒன்னு ரெட், இன்னொன்னு கிரீன், இன்னொன்னு ப்ளூ. அதாவது ஆர்ஜிபின்னு சொல்லுவாங்க. ரெட், கிரீன், ப்ளூ. இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரெட், கிரீன், ப்ளூவை தான் ஒவ்வொரு பிக்சலும் ரெப்ரசன்ட் பண்ணும். ரெசல்யூஷன் சைஸ். த சைஸ் ஆஃப் தி டிஜிட்டல் இமேஜ் இஸ் டிட்டர்மின்ட் பை த total number of pixels often measured rows and columns. அதாவது இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல இதை டிஃபைன் பண்ணுவாங்க. எவ்வளவு ரோஸ் இருக்கு, எவ்வளவு காலம்ஸ் இருக்குங்கிறது. நார்மலா ஒரு ஹெச்டின்னு சொல்லுவாங்க, ஹை டெஃபினிஷன் இமேஜ் எல்லாம் 1920 ரோஸ் இருக்கும், 1080 காலம்ஸ் இருக்கும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணா அரௌண்ட் 2 மெகா பிக்சல்ஸ், அதாவது 2 மில்லியன் பிக்சல்ஸ் கிடைக்கும். அதை மெகா பிக்சல்ஸ் சொல்லுவாங்க. வேல்யூஸ். பிக்சல்ஸ் ஸ்டோர் டிஜிட்டல் வேல்யூ. ரெட், கிரீன், ப்ளூ 3 கலர் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு 8 பிட் டேட்டா கொடுப்பாங்க. ஒரு 8 பிட்ல நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ண முடியும்னா 0ல இருந்து 255 வரைக்கும் டிஃபைன் பண்ணலாம். இப்போ ரெட் 0 to 255ல மிடில் ஏதாவது ஒரு வேல்யூ 0வா இருக்கலாம். 0னா ரெட் இல்லைன்னு அர்த்தம், 255னா ஃபுல் ரெட்னு அர்த்தம். இந்த மாதிரி ரெட், கிரீனுக்கும் 3க்கும் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. What is resolution? Resolution defines number of pixels in a frame. நான் சொன்ன மாதிரி எவ்வளவு ரோஸ் இருக்கு, எவ்வளவு காலம்ஸ் இருக்குங்கிறத குறிக்கிறதா ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. ஹையர் ரெசல்யூஷன் இருந்தா ஹை குவாலிட்டி வீடியோன்னு பேரு. மெஷர்மெண்ட். இட் இஸ் மெஷர்ட் அட் 2 numbers representing pixel width and pixel height. அதாவது பிக்சலுடைய டோட்டல் ஃப்ரேமுடைய width, டோட்டல் ஃப்ரேமுடைய ஹைட். நார்மலா 1920 into 1080ங்கிறது HD. டோட்டல் பிக்சல் கவுண்ட் ரெண்டே மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிறது 2 மெகா பிக்சல்னு சொல்றது. இதெல்லாம் 4 மெகா பிக்சல், அதாவது 4K குவாலிட்டிங்கிறது இதோட ஹையர் ரேட். இது டபுள் இதுக்கு சைஸ். சிக்னிஃபிகன்ஸ். ஹையர் நம்பர் ஆஃப் பிக்சல்ஸ் ஜெனரலி மீன்ஸ் டீடைல்டு, ஷார்ப்பர் அண்ட் கிளீனர் இமேஜ்.
இப்போ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா தெரியும், இது SD குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. 640 லைன்ஸ் into 480 காலம்ஸ். இதுதான் ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவி. இது ஃபுல் ஹெச்டின்னு சொல்லுவாங்க, 1920 into 1080. இது 4K டிவின்னு நம்ம சொல்றாங்கல்ல, 4K இமேஜ் 4K கேமராங்கிறது 3840 into 2160. இப்பெல்லாம் லேட்டஸ்டா 8K வரைக்கும் வர ஆரம்பிக்குது. 7680 into 4320 பிக்சல்ஸ் ஒரு ஃப்ரேம்ல. ஃப்ரேம் ரேட் ஒரு செகண்ட்ஸ்ல எவ்வளவு ஃப்ரேம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்றோமோ அதுக்கேற்றபடி குவாலிட்டி மாறும். ஸ்டாண்டர்ட் வந்து 30 frames per second, ஹையர் குவாலிட்டி வந்து 60 frames per second. இன்னும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், கார் ரேஸ் எல்லாம் காமிக்கணும்னா அதோட ஃப்ரேம் ரேட் அதிகம், 120 frames per second வரைக்கும் இருக்கும். ஒய் ஃப்ரேம் ரேட் இஸ் இம்பார்ட்டன்ட்? மோஷன் குவாலிட்டி. இப்போ கார் ரேஸ் எல்லாம் துல்லியமா நம்ம காமிக்க முடியும். சினிமேட்டிக் ஃபீல் 24 frames per second தான் முன்னாடி கன்சிடர் சினிமேட்டிக். ஆக்ஷன் அண்ட் ஸ்லோ மோஷன் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு 60 frames per secondல நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை ஒரு 30 frames per secondல காமிச்சோம்னா ஆஃப் த ஸ்பீட்ல அது மூவ் அந்த ஆப்ஜெக்ட். அதுக்கு பேர் ஸ்லோ மோஷன் பேரு. இதுக்கு ஆப்போசிட் வந்து ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இப்போ 30 framesல ரெக்கார்ட் பண்ணிட்டு 60 frames per secondல காமிச்சோம்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் காமிக்கும். இதுதான் சினிமா எல்லாம் எடிட்டிங்ல ஸ்டண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கேமிங் ஹையர் frames per seconds தான் கேம்ஸ்ல யூஸ் பண்றாங்க. கலர் ரெப்ரசன்டேஷன் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிக்சலுக்கும் 3 கலர் இருக்கும், ரெட், கிரீன், ப்ளூ. ஒவ்வொரு கலருக்கும் 8 பிட் அசைன் பண்ணுவாங்க. 8 பிட்னா 0 to 255. 0னா அந்த கலர் வேல்யூ 0, 255னா அந்த கலர் வேல்யூ ஃபுல். இன் பிட்னா இடையில இன்னொரு கலர் வேல்யூ இருக்கு. இது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் எடுத்துங்க. இது ஒவ்வொன்றும் ஒரு பிக்சலு. இது ஒவ்வொரு பிக்சலுக்கு பின்னாடியும் ஒரு 3 கலர் வேல்யூஸ் இருக்கும். 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 16 மில்லியன் கலர் கிடைக்கும். கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிக்சல் கலர் ரெப்ரசன்டேஷன். RGB கலர் மாடல் சொன்னது ஃபர்ஸ்ட் ரெட், கிரீன், ப்ளூ கலர் மாடல். இதுதான் மோஸ்ட் காமன் யூஸ் பண்றாங்க ரெக்கார்டிங் எல்லாம். வேற 24 பிட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஒவ்வொன்றும் 8 சொல்லும் போது 3 சேரும்போது 24 பிட்ஸ். இன்டென்சிட்டி வேல்யூ ஈச் வேல்யூ 0 to 255 ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் மாடல்ஸ் அதுல இம்பார்ட்டன்ட் மாடல் வந்து CYMYK, சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். பிரிண்டிங் யூஸ் பண்றாங்க, சியான், மெஜெண்டா, எல்லோ, பிளாக். அதுலயும் இந்த பிக்சல் மெத்தட் தான், ஆனா வேற கலர் மாடல் யூஸ் பண்றாங்க, ஏன்னா பிரிண்டிங்கிறதுக்காக. YUV, ஒய்னா லூமா, அதாவது பிரைட்னஸ் அதுக்கு பேரு. யூனா குரோமினன்ஸ் ப்ளூ, ப்ளூ கலருடைய குரோமினன்ஸ். பின்னா குரோமினன்ஸ் ரெட். இது ஒரு கலர் மாடல் யூஸ் பண்றாங்க. இது கலர் கம்ப்ரஷன்ல யூஸ் பண்ணாங்க. ஆல்பா சேனல்னு இன்னொரு சேனல் ஆட் பண்ணுவாங்க. அப்படின்னா 32 பிட்ஸ் ஆயிடும். அது இது ஸ்டாண்டர்ட் கிடையாது, ஆனா அந்த வீடியோ எடிட்டிங்ல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது என்ன? ஆஸ்பெக்ட் ரேஷியோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா வித், காலம், ஹைட்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓல்டு டிவி எல்லாம் இந்த மாதிரி டைப். இப்போ ஓல்டு டிவி, பிக்சர் டிவி மானிட்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். 4 times விட்த் இருக்கும், 3 times ஹைட் இருக்கும். மாடர்ன் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வந்து 16:9, அதாவது 16 times விட்த் இருக்குன்னா 9 times ஹைட் இருக்கும். சினிமாவோட ஒயிட் ஸ்கிரீன் எல்லாம் 24:9. 1:1 இது ஸ்கொயர் மாடல். இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ இதுதான். 3:2 போட்டோகிராஃபில எல்லாம் யூஸ் பண்றது. 21:9 சினிமேட்டிக்கா ஒயிட் ஸ்கிரீன் யூஸ் பண்றது. ஒன்ஸ் இந்த காலம் ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற மாற அந்த இமேஜுடைய ரேஷியோ மாறும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும். இது 1:1, 4:3, 3:2, 16:9. இந்த செக்ஷன்ல டிஜிட்டல் வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ், அதாவது வீடியோ எப்படி சேவ் பண்றாங்க, அதோட ஃபார்மேட்ஸ் பேசிக்ஸ் என்ன, கோடக்ஸ் அதாவது கோடிங் அண்ட் டீகோடிங் கம்ப்ரஷன் மெத்தட்ஸ் என்னங்கிறத பற்றி பார்க்க போறோம். வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ். வீடியோ ஃபைல் ஃபார்மேட்னா என்ன? அதை யூஸ்வலாக கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. கண்டெய்னர்னா என்னன்னா, இப்போ ஒரு வீடியோ ஃபைல் இருக்குன்னா அதுல இமேஜ் இருக்கும், அதாவது நம்முடைய இமேஜின் ஃப்ரேம்ஸ்ல இருக்கும். அது எவ்வளவு ஃப்ரேம் ரேட்ல இருக்குது, என்னங்கிறது, என்ன கம்ப்ரஷன் யூஸ் பண்றாங்கிறது டீடைல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணணும். அது மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. இன்னொரு டீடைல் இருக்கும் ஆடியோ ஃபைல். இந்த ஆடியோ ஃபைலும் சில சமயம் கம்ப்ரஸ் பண்ணி MP3 ஃபார்மேட்டோ இல்லை வேற ஃபார்மேட்லயோ ஆடியோவும் கம்ப்ரஸ் பண்ணி இந்த வீடியோ ஃபைல்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. வீடியோ ஃபைல் ஃபார்மேட்ஸ் ஆர் கண்டெய்னர் ஃபார்மேட்ஸ் that store video, audio and metadata. 3 டீடைல்ஸ் அதுல இருக்கும்.
காமன் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் .mp4, .mov, .avi, .mkv and .wmv. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரிஜினல் ஃபுட்டேஜ், ஒரிஜினல் சவுண்டு. இது ரெண்டே தேவைன்னா கம்ப்ரஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் ரெண்டே சேர்த்து ஒரு வீடியோ ஃபைலை கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணவோ டிரான்ஸ்மிஷன் பண்ணவோ பண்ணுவாங்க. இதுதான் காமன் எக்ஸ்டென்ஷன்ஸ். காமன் ஃபைல் ஃபார்மேட்ஸ் MP4, இந்த இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் யூடியூப்ல எல்லாம் வர வீடியோஸ் வந்து MP4. மூவ் டெவலப்டு பை ஆப்பிள் குவிக் டைம். இந்த ஆப்பிள் யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் .mov, .mkv. இது ஆடியோல சப்டைட்டில்ஸ் நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹை டெஃபினிஷன் வீடியோ யூஸ் பண்றது. AVங்கிறது ரோபஸ்ட் ஃபார்மேட், எல்லாரும் யூஸ் பண்றாங்க. AVங்கிறது ஆப்பிளும் யூஸ் பண்ணுவாங்க, மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றதுனால இது ஸ்டாண்டர்ட். .mvங்கிறது டெவலப்டு பை மைக்ரோசாஃப்ட், ஸ்மாலர் ஃபைல் சைஸ், இது அவனுடைய காப்பிரைட். .3GPங்கிறது மொபைல் டிவைசஸ்க்காக பர்டிகுலரா கிரியேட் பண்ணது. வீடியோ கோடக்ஸ். கோடக்ஸ் என்னன்னா கோடிங் அண்ட் டீகோடிங் பேர், அதாவது ஷார்ட்டா கோடக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கோடக்ங்கிறது நத்திங் பட் கம்ப்ரஷன் அண்ட் டீகம்ப்ரஷன் மெத்தட். அதாவது ஒரு ரா வீடியோ ஃபைல் இருந்ததுன்னா அது வந்து ஹெவியா இருக்கும், ரொம்ப ரா டேட்டா இருக்கும், அதெல்லாம் ஸ்டோர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால அதை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணிட்டு பிளே பண்ணும்போது டீகம்ப்ரஸ் பண்ணிக்குவாங்க. அதனால அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பேரு கோடக் ஸ்டாண்டர்ட்ஸ் பேர். Video codec is a hardware or software that compresses, encodes or encoding. Encoding engiradhu compresses raw video data for storage or transmission. இப்போ கம்ப்ரஸ் பண்ணலன்னா நிறைய ஃபைல் சைஸ் எடுத்துக்கும். அது டிரான்ஸ்மிஷன் ரொம்ப டைம் எடுக்கும். யூடியூப் வீடியோலாம் டவுன்லோட் பண்றது கஷ்டம். It reduces massive file sizes to enable smooth buffer free streaming. Buffer free streaming என்னன்னா நம்ம டவுன்லோட் ஸ்பீடை மேட்ச் பண்ணி பஃபர் பண்ணாம பிளே பண்ண முடியும். ஸ்டாண்டர்டா H.264 கோடக் யூஸ் பண்றாங்க, அட்வான்ஸ்டா H.265 யூஸ் பண்றாங்க 4K வீடியோவா இருந்தா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ரா ஃபுட்டேஜ், ரா சவுண்டு, ரெண்டு வீடியோ கோடக்கு, ஆடியோ கோடக்கு. ஆடியோ கம்ப்ரஸ் பண்றாங்க MP3 ஃபார்மேட்டுக்கு. அப்புறம் ஒரு வீடியோ ஃபைல்ல ஸ்டோர் பண்ணி அதை பிளே பண்றதுக்கு டீகோடர் வந்து பிளேயர் வந்து அதை டீகோட் பண்ணுவோம். ரெண்டும் செப்பரேட் பண்ணி டீகோடிங் பண்ணும். பாப்புலர் கோடக்ஸ் அண்ட் யூசேஜஸ் H.264 இதுதான் காமனா யூஸ் பண்றாங்க. 265 அட்வான்ஸ்டு 4K வீடியோவா இருந்தா யூஸ் பண்றாங்க. PP9 and AVI வந்து ஓபன் சோர்ஸ் ஆன்லைன் வீடியோ ஸ்ட்ரீமிங். ProResங்கிறது அனதர் வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ற கோடக். வீடியோ கம்ப்ரஷன் மெத்தட்ஸ். ஸோ கம்ப்ரஷன்ல ரெண்டு மெத்தட் யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து லாசி கம்ப்ரஷன், இன்னொன்னு வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். இப்ப லாசி கம்ப்ரஷன்ங்கிறது ரிமூவ்ஸ் டேட்டா பெர்மனன்ட்லி, அதாவது கொஞ்சம் டேட்டாவை அது ரெடியூஸ் பண்ணிடும், கொஞ்சம் குவாலிட்டியை குறைச்சிடும். அது அதாவது ஒவ்வொரு பிக்சலுக்கும் அடுத்த பிக்சலுக்குள்ள டிஃபரன்ஸ் கம்மியா இருக்குன்னா ஒரே வேல்யூ அதை ஸ்டோர் பண்ணிடும், டிஃபரன்ஸை டிஸ்கார்ட் பண்ணிடும். திருப்பி நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது அந்த குவாலிட்டியில ஸ்லைட் டிஃபரன்ஸ் இருக்கும், ஆனா அது விசிபிளா நமக்கு தெரியாது. அதுக்கு பேரு லாசி கம்ப்ரஷன். லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் என்ன? பிரிசர்வ்ஸ் ஆல் டேட்டா, எல்லா டேட்டாவும் பிரிசர்வ் பண்ணிக்கும், ஆனா வேற அல்காரிதம் யூஸ் பண்ணிக்கும் அது கம்ப்ரஸ் பண்றதுக்கு. என்ன டிராபேக்னா நிறைய டேட்டா அது எடுக்கும், கம்ப்ரஷன் வந்து வெரி எஃபிஷியண்டா இருக்காது. லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் எல்லாம் நார்மலா டேட்டாஸ் யூஸ் பண்ணுவாங்க, இமேஜஸ்க்கும் வீடியோ ஆடியோவுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் டேட்டா நம்ம நெட்ல சிப் பண்ற ஃபைல் எல்லாம் வந்து லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் பேர். ஸோ வீடியோ கம்ப்ரஷன்ல என்னெல்லாம் மெத்தட் யூஸ் பண்றாங்க? ஒன்னு வந்து இன்ட்ரா ஃப்ரேம் கம்ப்ரஷன். இன்ட்ரா ஃப்ரேம் கம்ப்ரஷன்ங்கிறது ஈச் ஃப்ரேம் இண்டிவிஜுவலா, நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு ஃப்ரேமா தான் இருக்கும், அந்த ஃப்ரேம் இண்டிவிஜுவலா கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணுவாங்க. ஜேபக்ங்கிறது ஒரு இமேஜை கம்ப்ரஸ் பண்ற மெத்தடு, அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ரேமை கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. இன்டர் ஃப்ரேம் கம்ப்ரஷன். இன்டர் ஃப்ரேம் கம்ப்ரஷன் ஒவ்வொரு ஃப்ரேமிங்கும் அடுத்த ஃப்ரேமை கம்பேர் பண்ணுவாங்க. கம்பேர் பண்ணிட்டு அடுத்த ஃப்ரேம் இந்த ஃப்ரேமும் டிஃபரன்ஸ் இல்லை என்னன்னா அந்த ஃப்ரேமை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு அடுத்த எந்த ஃப்ரேம் நமக்கு டிஃபரன்ஸா இருக்கோ அதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு இன்டர் ஃப்ரேம் கம்ப்ரஷன் பேர். மோஷன் எஸ்டிமேஷன் காம்பன்சேஷன். மோஷன் எஸ்டிமேஷன் காம்பன்சேஷன் என்னன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் அடுத்த ஃப்ரேம்ல இப்போ ஏதாவது மூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான்
அந்த மூவ்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஃப்ரேம் மட்டும் அவுட்லைன் பண்ணிட்டு அந்த மூவ்மெண்ட்டை மட்டும் மோஷன் வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு மோஷன் எஸ்டிமேஷன் டெக்னிக்ஸ் பேரு. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், இது இன்ட்ரா ஃப்ரேம் கம்ப்ரஷன், ஈச் ஃப்ரேம் இஸ் கம்ப்ரஸ்டு. இது இன்டர் ஃப்ரேம் கம்ப்ரஷன், எந்த ஃப்ரேம் டிஃபரெண்டா இருக்கோ அந்த ஃப்ரேம் மட்டும்தான் சேவ் பண்ணுவாங்க. இது வந்து மோஷன் எஸ்டிமேஷன். இப்ப இந்த இமேஜ்ல இருந்து இந்த இமேஜ் சீனரி வந்து பேக்ரவுண்ட் எல்லாம் சேம் தான், சேஞ்சே இல்லை. ஆனா ஒரு கார் மட்டும் மூவ் ஆகுது. ஸோ அந்த காரோட மூவ்மெண்ட் மட்டும்தான் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரிசீவ் மோர் வீடியோஸ்.